அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 30 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,966. ஓகேங்களா? அப்போ ஓப்பனுக்கு பிலோ இருக்கிற வச்சு நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ மேலேருந்து நம்மளுக்கு 24,000லேருந்து 23,800ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட். அது இல்லாமல் நம்மளுடைய S2 நம்மளுக்கு சப்போர்ட் 2ங்கிறது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக திருப்பி நம்மளுக்கு S1 எஸ்டர்டே ஹையில் போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி இந்த இடத்துல ஒரு சைடுவே போய் முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு பிலோ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S2. இந்த S2வில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு S2லேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இந்த S2க்கு பிலோ ட்ரேட் ஆகிற வச்சும் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏடிஎம் காலன் புட்டு வந்து செல் அடித்தவங்க வந்து பயப்படக்கூடிய இடம். இதுக்கு கீழே இருக்கிற வச்சும் அவங்க நல்லா ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புட் செல்லருக்கு. இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட்டு கீழே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு இம்பேக்ட்டு கீழே இந்த S2வில் இது பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 650 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு திருப்பி லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 0 to 0வில் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய S1 இந்த S1லேயே எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே ஒரு சைடுவே போயிட்டு முடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைனுக்கு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 23,800ல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எக்ஸாக்டாக இந்த 23,800ல் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து டே ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்லையும் இப்போ சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகக்கூடாது. ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 76,750 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76,400 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு கீழேயே வந்துட்டு 76,250லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்போ ஐடிஎம்மாக இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ காலையில் ஏடிஎம்மாக இருந்து இவங்க ஐடிஎம்மாக இருந்தாங்க. 76,500லாம் ஐடிஎம்மாக இருந்தவங்க ஓடிஎம் ஆகிட்டாங்க. கீழே வரப்போ திருப்பி ஐடிஎம் ஆகி நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம 0 to 0வில் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.